இரகசியங்கள், மர்மங்கள் என்ற சொல் முன்னர் மறைக்கப்பட்டிருந்த தெய்வீக உண்மைகளை குறிக்கிறது. ஆனால் இப்போது இயேசுவின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இரகசியம் என்பது வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அல்ல. மாறாக பொருத்தமான தேவைப்படும் நேரத்தில் தேவனால் வெளிப்படுத்தப்படும் ஒரு உண்மை. தேவன் தனது திட்டங்களையும் நோக்கங்களையும் படிப்படியாக தன் இரகசியங்களை வெளிப்படுத்தினார். திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையவர்களுக்கு பரலோக இரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்படுகின்றது. மனித ஞானம் முயற்சியின் விளைவாக அறிய முடியாது. இந்த இரகசியம் இயேசுவே. காலங்கள் நிறைவேறியதும் இரகசியத்தின் கதாபாத்திரமாகிய இயேசு வெளிப்பட்டார். எல்லா முடிச்சுகளையும் அவிழ்க்க வல்லமையுள்ளவர் இஸ்ரவேலின் ஆசாரியர்கள், ஜனங்கள், பரிசேயர், சதிசேயர் நடுவில் வெளிப்பட்டார். ஆனாலும் இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றும் பலவித கலாச்சார பெருமைகளுடனும் மத சடங்குகளுடனும் தங்களை பெருமையாக வைத்திருந்தனர். இதனால் இவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு தங்கள் நடுவில் உள்ள மேசியாவை காண இயலாதவர்களாக ஆனார்கள். பைபிள் வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு பரலோக இரகசியங்களை அறிகிற கிருபை கொடுக்கப்படவில்லை. ஆனால் எளியவர்கள் என்றும் பாவிகள் என்றும் மதத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களை இயேசு தேர்ந்தெடுத்தார். உங்களுக்கோ பரலோக இரகசியங்களை அறிகிற கிருபை கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். தங்களை தாழ்த்தி தங்கள் இதயங்களை திறந்தும் கொடுக்கிறவர்களுக்கு பரலோக இரகசியத்தின் வெளிப்பாடுகளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. படிப்பு, பட்டம், மதம், மத சடங்குகள், இதய கடினம், சில மத கிரியைகள் மூலம் இயேசுவை அறிய முடியாது. அவரின் ஆழங்களையும் அறிய முடியாது. இதனால் பரலோக இரகசியங்கள் வெளிப்படாது. சில அறிவு சார்ந்த வார்த்தைகளை பேசலாம், ஆனால் அது சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் பலன் அளிக்காது. அதிக வார்த்தைகள், அதிக பேச்சுக்கள், வியாக்கியானங்கள், உதாரணங்கள் இருக்கும். ஆனால் இவைகள் ஒன்றினாலும் பரலோக இரகசியம் வெளிப்படாது. நாம் ஆண்டவரை அவர் விரும்பும் இருதயத்தோடு தேடுவோம். இயேசுவின் மூலம் பிதா வாசம் பண்ணும் நமது குடியிருப்பின் இரகசியங்களை பூமியிலே அனுபவித்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம்.